கட்டமைப்பை பற்றி பேசினாங்க. எந்த கட்சியிலும் கட்டமைப்புலாம் பெருசாக கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்த்த அளவு கட்டமைப்பு வேற எந்த கட்சியிலும் கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் நீங்களே போய் அதை பாருங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க. நின்ன பிறகு 5000 ரூபா கொடுத்தா தான் பூத் ஏஜென்ட்டே ரெடி ஆகும். சும்மா பட்டியலாம் இருக்கும். அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 பேர், 100ல் 5 பேர் கூட கரெக்டாக இருக்காது. எவனுக்கும் பூத் என்னன்னே தெரியாது. ஆனால் நான் கடைசியாக பிஎல்ஏ மீட்டிங் நடந்தப்போ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, 7000 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த 7000 பேருக்கும் என்ன பூத்து, எந்த பூத்துக்கு நான் ஏஜென்ட்டு, எந்த பூத்தில் நான் என்ன பண்ணணுன்ற பட்டியலோடு ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வச்சுருந்தாங்க. இதே நான் பல இடத்துல நான் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் பார்த்துருக்கேன். யாருக்கும் நான் எந்த பூத்துன்னு தெரியாது, எந்த தொகுதின்னு தெரியாது. சும்மா கூட்டு வந்து 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு நடத்திட்டா அது கட்டமைப்பு கிடையாது. பணத்தை மட்டுமே வச்சு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு பேர் கட்டமைப்பு கிடையாது. மக்களும் நிர்வாகிகளும் தலைவருக்காக உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பார்க்கறது தான் கட்டமைப்பு. என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது.